டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம வீடுகளில் சப்பாத்திக்கு விதவிதமான சைடிஸ் இதுக்கு முன்னாடி வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த சப்பாத்தி சைடிஸ் பார்த்திங்கன்னா செம்மையான டேஸ்ட்டில் இருக்கும். இதை மட்டும் ஒரு தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பண்ணது எல்லாத்துக்கும் வணக்கத்தை போட்டு அனுப்பிடலாம். அந்தளவுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த சப்பாத்தி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இதை எப்படி ரெடி பண்ணணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நீங்களும் ஒரு டேஸ்ட்டான கிரேவி செய்ய முடியும். நீங்க நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். செம்மையா இருக்கும். அதுக்கு நம்ம அடுப்புல ஒரு கனமான பாத்திரம் வச்சுட்டு நல்லா அகலமான பாத்திரம் வச்சுட்டு இதுல சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்க்கிறேன். நான் ஒரு 50 ml எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே ஒரே ஒரு டீஸ்பூனு சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க எண்ணெயில். இப்போ நமக்கு சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்த உடனே இங்கே நம்ம இப்போ 200 கிராம் வெங்காயம் நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கோம். எண்ணெயில் சேர்த்துடலாம். வெங்காயத்தை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி கொடுத்துருங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா பெரிய பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு அதை அப்படியே உள்ளே போட்டு விட்ருங்க. நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா ஒரு 3/4 வாசி நல்லா வதங்கி வந்துடணும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு 1 டீஸ்பூன் நிறையா போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி கொடுத்துருங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை உள்ளே சேர்த்துடலாம். 3/4 வாசி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம இங்கே ஒரு 2 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இடத்துல சேர்த்துடலாம். போட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ நம்ம 1 நிமிஷம் அந்த இஞ்சி பூண்டு போட்டு 1 நிமிஷம் நல்லா அந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இங்கே 2 பெரிய தக்காளியை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம இந்த இடத்துல உள்ளே சேர்த்துடலாம். இவ்வளவும் அடுப்பு நான் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணுறேன். கலந்து கொடுத்துருங்க. சந்தோஷம்னா சாங் இருக்கணும், சப்பாத்தின்னா சைடிஷ் இருக்கணும். அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சைடிஷ் தான் இது. இப்போ நம்ம தக்காளி பேஸ்ட் போட்டு 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கலந்து விடுங்க. கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக மல்லியில கழுவி வச்சுருக்கோம். பொடுசாக வெட்டி அதை உள்ளே சேர்த்துல அந்த இடத்துல கொஞ்சம் புதினா ஒரு டேஸ்ட்டுக்காக சுமலுக்காக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயமும் அந்த தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வதங்கி வரட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூனு, 2 டீஸ்பூனு மல்லித்தூள் நான் 1 போட்டிருக்கேன். 2 டீஸ்பூன் நிறையா மல்லித்தூள், 1 டீஸ்பூன் நிறைய ஜீரகத்தூள், காஷ்மீர் சில்லி 1 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்காங்க. இப்போ நம்ம மசாலாவை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலு அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு 1 நிமிஷம். இப்போ நம்ம அடுப்பு சிம்மில் வச்சு தான் மசாலா போட்டிருக்கோம். ஏன்னா வந்து கரிகிராத அளவுக்கு அது அடி பிடிக்காத அளவுக்கு அதை பண்ணணும். அதுக்காக தான். இப்போ நம்ம கிரேவி வந்து சூப்பராக அப்படியே நல்லா திக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கடுத்து இப்போ 100 தயிர் நல்லா புளிக்காத தயிர் 100 ml எடுத்து இந்த இடத்துல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அந்த கிரேவியோட தயிரை கலந்து கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா இப்படி தொக்கு சூப்பாக ரெடி ஆகிருக்கு. நல்லா அருமையாக தயாராகிருக்கு. இன்னும் முடிஞ்சிடல, இன்னும் வேலை இருக்குது. இப்போ நமக்கு தயிரை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அந்த லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே தண்ணி வந்து ஒரு 200 ml சேர்த்து விட்ருங்க. சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க. அந்த சிம்மிலேயும் நல்லா அந்த தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகி கிரேவியில் கொதிச்சு வரட்டும். அப்படியே பக்கத்து அடுப்புக்கு வாங்க. இப்போ பக்கத்து அடுப்பில் ஒரு வேலை இருக்குது, அதான் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்துக்கோங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 வெங்காயம் எடுத்து நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணணும். அதாவது இந்த மாதிரி இதழாக கட் பண்ணணும், பெருசு பெருசாக இருக்கணும். அதை இந்த இடத்துல சேர்த்துடணும். அடுப்பு வந்து மீடியமாகவே இருக்கட்டும். ரொம்ப கரியிடக்கூடாது, ரொம்ப வதங்கிடக்கூடாது. இப்போ நம்ம கிரேவி எடுக்கிற வரைக்கும் நமக்கு வெளிச்சம் ரியலான வெளிச்சம் இருந்துச்சு, இயற்கையான வெளிச்சம். அடுத்து அப்படியே மசங்கிடுச்சு, மேகம் கூடிருச்சு. நல்லா மேகம் கொண்டோடனே கும்முருட்டாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ லைட்டை போட்டிருக்கோம். நம்ம வீடியோ எடுக்கிற இடம் வந்து ஓப்பனில் தான் எடுக்கும். அதனால் நமக்கு அந்த வெளிச்சம் அந்த ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால் என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் நினச்சிட வேண்டாம். அதுக்காக நான் அந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல வந்தேன். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டாச்சு. அடுத்து குடமிளகா
1/4 கிலோ எடுத்து நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கோம். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியெல்லாம் எடுத்துட்டு 1/4 கிலோவை நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போட்டு வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் போட்டு அந்த மீடியமான ஹீட்டில் நல்லா வதக்கி கொடுங்க. வதக்கி கொடுக்குற பக்கம் நான் சொல்கிறேன் இந்த அளவுக்கு இருக்கணும்ன்ட்டு. இங்கே வதங்கிட்டு இருக்க நேரத்தில் அப்பப்போ இந்த கிரேவியும் லேசாக ஒரு பார்வை பார்த்து அப்படியே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகி வரட்டும். இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் போல் தூள் உப்பு அப்படியே லேசாக தூவி விட்டுருங்க. நல்லா கலந்து கொடுங்க. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்து லேசாக அந்த குடமிளகாலாம் நல்லா சுருங்கி வரணும். அது வரைக்கும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கோம். அதை அப்படியே உள்ளே தூவி விட்டுறலாம். பச்சை மிளகா 2வது இடத்துல சேர்க்குறோம். அதனால் காரத்தை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிதமான சூட்லேயும் நம்ம வதக்கி கொடுத்துட்ருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு இது கிட்டத்தட்ட ஒரு 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா பக்குவமாக அவிச்சு, ரொம்ப குலையாத அளவுக்கு அவிச்சு நல்லா இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸுகளாக நல்லா வெட்டி வச்சுருக்கோம். அதை இந்த இடத்துல சேர்த்துடலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 1/2 டீஸ்பூனு கரம் மசாலா மேலே தூவி விட்டுருங்க. கசூரி மேதி இது வந்து 1 டீஸ்பூனு, அதை அப்படியே லேசாக நல்லா நசுக்கிட்டு மேலேயே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு எல்லாத்தையும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாமே மிதமான சூட்டில் தான் இருக்கணும், கரு விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம மசாலாலாம் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பிரட்டி கொடுங்க. ஆமாம், இது ஃபுல்லாக வெந்துடக்கூடாது. ஏற்கனவே உருளைக்கிழங்கு வெந்தது தான். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த இது மட்டும் ரெடி ஆயிடுச்சு. சிம்மிலே கிரேவி ரெடியாகி வந்துருச்சு. நல்லா அந்த அளவுக்கு ரெடியாகி வந்த உடனே இப்போ நம்ம அங்கே ரெடியாக வச்சுருக்கக்கூடியதை அப்படியே உள்ளே சேர்க்குறோம். வதக்கி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, குடமிளகா, வெங்காயம் இப்போ நல்லா கலந்து விட்ருங்க. இப்போ நம்ம சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அந்த கிரேவி, அந்த மசாலா எல்லாமே அந்த உருளைக்கிழங்குலையும் நம்ம அந்த குடமிளகாயிலையும் நல்லா கொஞ்சம் சேரட்டும். அது வரைக்கும் நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். குடமிளகா நம்ம பெருசு பெருசாக போட்டிருக்கோம். இது தாபா ஸ்டைலு, அது வந்து ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம போட்டிருக்கோம். குடமிளகா இவ்வளோ பெருசு வேண்டான்னு நீங்கள் பொடுசாக வெட்டி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்றது எப்படினாலும் சாப்பிட்டுக்கலாம். நம்ம அந்த ஸ்டைலுக்காக அப்படி போட்டிருக்கோம். இப்போ நமக்கு சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குடமிளகா கிரேவி சப்பாத்தி சைடிஷ்டு. சப்பாத்தி நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அந்த உருளைக்கிழங்கு, அந்த குடமிளகா, வெங்காயம், அந்த கிரேவி அப்படியே சப்பாத்தியை பிக்கிறோம். அப்படியே மசாலாவை உள்ளே வைக்கிறோம். அந்த உருளைக்கிழங்கு பீஸு நல்லா வெந்து, அந்த குடமிளகா பீஸு, அந்த வெங்காயம், அந்த கிரேவி அப்படியே அந்த சப்பாத்தியோட வச்சு மென்று சாப்பிடும்போது இருக்குதே ஒரு சுவை. அது ஒரு தனி சுவை. அந்த சுவையை நீங்களும் அடையணும்னு நினைச்சீங்கன்னா இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.